கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 119:34 வாசிக்கிறோம். எனக்கு உணர்வை தாரும். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது உணர்ச்சி இருக்கிறதா. உலகம் முழுவதிலும் 2010ஆம் ஆண்டு புதியதாக தொழுநோய் தாக்கத்திற்கு உள்ளானவர்கள் 2,28,474 பேர் கண்டறியப்பட்டது. இதில் 1,26,800 பேர், அதாவது 55.5% பேர் இந்தியர்கள். தொழுநோயை முற்றிலும் ஒழிப்பதற்காக பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்திய அரசு தொழுநோயை ஒழிக்க ஆண்டிற்கு 45 கோடி செலவு செய்கின்றன. மகாத்மா காந்தி அவரது நாட்களில் தொழுநோயை ஒழிக்க அதிக பிரயாசப்பட்டார். எனவே அவரது இறந்த நாளான ஜனவரி 30 உலக தொழுநோய் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்நாளில் தொழுநோய் இன்றும் இருக்கிறது, அதன் அறிகுறிகள் என்ன, தொழுநோயை சீரான சிகிச்சையால் குணப்படுத்த முடியும் என்பது போன்றவற்றை பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றனர். 1929 முதல் 1948 வரை ஆசிரியராகிய பணியாற்றிய மதர் தெரசா 1950ஆம் ஆண்டு மத்தியில் தொழுநோய்களுக்காக வேலை செய்ய ஆரம்பித்தார். இந்திய அரசாங்கம் கொடுத்த நிலத்தில் 1960ஆம் ஆண்டு தொழுநோய்க்கென்று காலனி ஒன்று அமைத்து அதற்கு சாந்தி நகர் என பெயரிட்டார். அவர்கள் அங்கே கண்ணியமாக தங்கி வேலை செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்து கொடுத்தார். தூத்துக்குடி மாவட்டம் பேய்குளம் என்ற இடத்திலும் காலம் சென்ற டாக்டர் வேதம் போதகம் அவர்களால் 1954ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட தொழு நோயாளிகள் மருத்துவம் என்று தொழுநோயாளிகளின் இல்லமாகவும் மருத்துவமனையாகவும் இயங்கி வருகிறது. இங்கே 90 தொழுநோயாளிகளுக்கு உணவு, தங்குமிடம், மருத்துவ வசதி செய்யப்பட்டுள்ளது. தொழுநோயானது முதலில் மனிதர்கள் உடலில் உணர்ச்சியற்று போக செய்கிறது. பின்னர் கை கால்களை செயலிழக்க வைத்து மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்தி கடைசியில் நம்பிக்கையற்று போக பண்ணுகிறது. அதுபோல பாவத்தின் அகோரத்தை குஷ்டரோகத்துக்கு ஒப்பிட்டு பேசலாம். தொடர்ந்து பாவம் பிடியில் சிக்கி கொண்டிருப்பவர்கள் ஒரு காலகட்டத்தில் உணர்ச்சியற்று போகின்றார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு பாவம் பாவமாக தெரியவில்லை. பின்னர் உணர்வில்லாத ஒரு சூழ்நிலையில் கிறிஸ்து விட்டு பிரிந்து நம்பிக்கையற்று திரிகின்றனர். கிறிஸ்து ஒருவரே பாவ குஷ்டரோகத்தை குறித்ததான உணர்வையும் அதிலிருந்து மீட்பையும் தர முடியும். எனக்கு உணர்வை தாரும் என்று சங்கீதக்காரின் ஜெபம் நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவாராக. ஆமேன்.